நிலைமை இப்ப உன் பக்கம் சாதகமா இருக்கு. இந்த நேரத்துல எதுக்காக இந்த பணத்தை பங்கு போட்டு குமரனோட குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற? நன்றி, விசுவாசம், சிநேகிதம், மனசாட்சி. மொட்டாய், இதெல்லாம் இந்த காலத்துல பிழைக்க தெரியாதவன் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டிய கதை. கை நிறைய பணம் இருந்தா கடவுளையே விலை பேசி வாங்கிட்டு வந்து பங்களாவிலேயே வைக்கலாம். இப்ப உன் பை நிறைய பணம் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணு. கொஞ்சம் குடி, நல்லா குடி. சிந்தனைக்கு அஸ்திவாரமே இந்த சிகப்பு திராவகம் தான். குடி. முத்து, பணத்துல பங்கு கொடுக்கலன்னா குமரன் திரும்பி வந்து கேள்வி கேட்பானேன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி வீரையா? நானும் அவனும் பாலும் சுவை மாதிரி பழகிட்டோம். அந்த பால்ல கொஞ்சம் பழைய மோரை கலந்துக்க, எல்லாமே பயிராயிடும். நீ வெறும் பாலா மட்டும் இருந்த புண்ணியம் இல்ல முத்து, பணக்காரன் ஆகணும். அப்பதான் நம்மள பாக்குற பையன்லாம் பயப்படுவான். நல்லா யோசனை பண்ண. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனிமே உனக்கு சந்தர்ப்பமே வராது. எப்ப கிளாஸ உடைக்கிற அளவுக்கு தயாராயிட்டானோ புழைக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டான் தான் அர்த்தம். இல்ல ரங்கா, குமரன் திரும்பி வந்து எங்கடா என் பங்கு பணம்னு கேட்டா? பயப்படாத, குமரன் இனிமே திரும்பி வரவே முடியாது. ஏன்னா சண்முகம் உள்ள ஹோட்டல்ல அவன் கொள்ளையடிச்ச குத்தத்துக்காக குறைஞ்சது அவனுக்கு 7 வருஷம் சிறைவாசம் கிடைக்கும். நீ புத்திசாலியா மாறினா உனக்கு 70 வருஷம் சுகவாசம் கிடைக்கும். என்ன சொல்ற?